வெல்கம் டு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசம் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் தாசில்தார் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். சர்வேயர், அதே மாதிரி கிளர்க்கு, தாசில்தார் உட்பட பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து அசிஸ்டன்ட் வேலை எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. 40% வந்து மார்க் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் வந்து எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணலாம். இது வந்து பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். லாஸ்ட் டேட் வந்து 2/7/2023 கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். தேடி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அந்த சர்வேயர், கிளர்க்கு, தாசில்தார் இது மாதிரியான போஸ்டிங் மட்டும் கொடுத்துருக்காங்களா, இன்னும் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கண்ட்டு அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இது வந்து 3/6/2023 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் 2/7/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 1/8/2023 39/9/2023 வரைக்கும் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் இதுக்கான ஷெட்யூல் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளோ வேக்கண்ட்டுங்கிறத. அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஃபஸ்ட் கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 9,300 அது வச்சு 34,800 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சேலரி கிட்டத்தட்ட 25,000 பக்கமாக ஸ்டார்டிங்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கும். தென் இதுக்கு டோட்டலாக வந்து 51 வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க. யூஆரில் 23 கேட்டகரி, அதே மாதிரி வந்து இடபிள்யூஎஸ்சி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஸோ இது மாதிரி வந்து டிவைட் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது அசிஸ்டன்ட் செக்ஷனல் ஆஃபீஸர். இதுக்கு டோட்டலாக 125 வேக்கண்ட் வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. யூஆரில் வந்து ஜென்ரலில் 52 வேக்கண்ட்டு, ஓபிசியில் 33 வேக்கண்ட்டு, எஸ்சி, எஸ்டியில் பார்த்தீங்கன்னா 9 வேக்கண்ட்டு. ஸோ இது மாதிரி வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு சில வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்கிடெக்சரல் அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். டிகிரி இன் ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கனாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது லீகல் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 15 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. லா முடிச்சிருக்கணும். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நைப் தாசில்தார் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தாசில்தாருக்கு வந்து டிகிரி நீங்கள் 50% மார்க்ஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜூனியர் இன்ஜினியர், அதாவது ஜேஇ அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து சிவில் டிப்ளமோ நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா போதும், நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். இது டோட்டலாக வந்து 236 வேக்கண்ட் வந்து டோட்டலாக ஜேஇ போஸ்டிங் மட்டுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சர்வேயர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ அல்லது 2 இயர் ட்ரேடு நீங்கள் முடிச்சிருக்கணும். தென் இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து 20,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது பட்வாரி அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஜூனியர் செகண்டன்ட் அசிஸ்டண்ட் அப்படிங்கிற கேட்டகரி. ஸோ இதுக்கு 194 வேக்கண்ட் டோட்டலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றிலையும் வந்து பல்க் வேக்கண்ட் எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஓபிசி, பிசி, எம்பிசி, ஸோ இது மாதிரி வந்து தனியாக டிவைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன வந்து சூட்டபிள் ஐடென்டிஃபிகேஷன் டிசபிலிட்டிஸ்க்கு என்ன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கான சிலபஸ்ஸு, ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்டி 5 இயர்ஸ், ஓபிசி பார்த்திங்கன்னா 3 இயர்ஸ், அடுத்தது பிடபிள்யூடி 10 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இவங்க கொடுத்துருக்கிற ஏஜ்லேருந்து நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் அதாவது எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது tta.gov.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருந்திருக்கும். டேரெக்டாக வந்து ரெக்ரூட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைன் அப் பண்ணணும். ஸோ இந்த வேக்கண்ட் www.tta.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் சைன்இன் பண்ணணும். சைன்இன் பண்ணதுக்கப்புறம் ஜாப்ஸ் கேட்டகரியில் போய்ட்டு செலக்ட் ஜாப் கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் டேரெக்ட் ரெக்ரூட்மெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கைட்லைன்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்துக்குங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் எங்கே இருக்கும் அப்படிங்கிற கேட்டகரியிலேருந்து எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இதுக்கான சிலபஸஸ் என்ன அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டீட்டெயிலாக வந்து இந்த சிலபஸ் எல்லாமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் வந்து சிலபஸ் என்ன அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கு தகுந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜா ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வந்து டெல்லி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ரெக்ரூட்மெண்ட் செல்லேருந்து கொடுத்துருக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.